இன்று மார்ச் 7ஆம் தேதி வியாழக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தான் பார்க்க போகிறோம். தலைப்புச் செய்தி இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அரசின் திட்ட பயன்கள் குறித்து மக்களை தொடர்பு கொண்டு கேட்டறியும் நீங்கள் நலமா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முதல்வர் நேற்று தொடங்கி வச்சுருக்காங்க. தொலைபேசியில் பயனாளிகளுடன் உரையாடி கருத்துக்களை கேட்டறிந்தார். குரலை கேட்டு குறைகளை போக்கும் அரசு என பெருமிதமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நேற்றுக்கு நிலைமையில் நேற்றுக்கு ஒரு திட்டம் தொடங்கியிருக்காங்க. அந்த திட்டத்தை பொறுத்தளவில் அரசோட திட்டங்களின் பயன்கள் உடனுக்குடன் மக்களுக்கு சென்று சேர்வதை பயனாளிகளிடம் கேட்டறிந்து நீங்கள் நலமா என்ற திட்டத்தை சென்னையில் உள்ள தனது முகாம் அலுவலகத்தில் முதல்வர் நேற்று தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ திட்டத்தை பொறுத்தளவில் மெயினாக 2 விஷயம். ஒன்று, அது எப்போ தொடங்குறாங்க, ஸோ அதுக்கான நோக்கம் என்ன அப்படி பார்க்கும்போது இது 2024 நேற்றுக்கு 6/3 அப்படிங்கிறது, மார்ச் 6 அப்படிங்கிற டேட்டு. ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, அரசு திட்டங்களை அரசு நிறைய திட்டங்கள் போடுவாங்க. ஸோ இந்த திட்டங்கள்லாம் பயனாளிகள் போய் சென்றடையுதா அப்படிங்கிறத கேட்குறதுக்கு ஒரு திட்டம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு நேற்று தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் அவங்க என்னென்ன திட்டங்கள்லாம் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம், ஸோ அது சம்மந்தமாக எப்படிலாம் கேட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் விளக்கமாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் நலமா அப்படிங்கிற திட்டம் மார்ச் 6, 2024 தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தோன்னா மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தா மற்றும் ஹவுராவை இணைத்து ஹூக்ளி நதிக்கு அடியில் மெட்ரோ ரயில் 15,400 கோடி திட்டங்களை பிரதமர் நேற்று தொடங்கி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இது மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் 15,400 கோடி மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். நீருக்கு அடியில் செல்லும் நாட்டின் முதல் மெட்ரோ ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார் அப்படிங்கிற செய்தி. ஸோ நீருக்கு அடியில் இதான் கொஸ்டினாக இருக்கும். நீருக்கு அடியில் செல்லும் நாட்டின் முதல் மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு மெயினாக கேட்பாங்க. ஸோ கொல்கத்தா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூக்ளி நதிக்கு அடியில் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ எந்த நதிக்கு அடியில் அப்படின்னாலும் ஹூக்ளி நதிக்கு அடியில் எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேற்கு வங்க மாநிலம் அப்படிங்கிறத மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அந்த மெட்ரோ ரயில். அப்புறம் பாருங்கள், தேர்தலுக்கு சிறப்பு மை தயாரிக்கும்படி 70% முடிஞ்சிருக்கான். ஸோ இந்த தேர்தலுக்கு எந்த விரலில் அந்த மையை இடுவாங்க அப்படின்னா இடது கை ஆள்காட்டி விரலில் தான் மை இடுவாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இடது கை ஆள்காட்டி விரல். ஒருவேளை இடது கை ஆள்காட்டி விரல் இல்லை அப்படின்னா வலது கை ஆள்காட்டி விரலை வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஒரு நிறுவனம் தயாரித்து கொடுக்காங்க. அந்த நிறுவனத்தை படி MPVL அப்படிங்கிற நிறுவனம். இதுதான் பார்த்தீங்கன்னா 1962 இந்திய அரசுக்கு இந்த மையை தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மையோட பேர் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். பொதுவரி பகுதியில் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பொன்மொழிகளில் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, மனிதனோட தனித்தன்மையே அவன் அடையும் உன்னத பதவிகளுக்கெல்லாம் அடிப்படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பதவி அடையிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் நம்மகிட்ட இருக்கும். எல்லா மனிதனுமே ஸ்பெஷலாக உள்ளவங்க தான். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு போஸ்டிங் அடைகிறாரு அப்படின்னா அதுக்கு அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த தனித்தன்மையை பயன்படுத்தி தான் நம்ம நினைக்கிற அந்த உயரத்தை அதை அடைய முடியும். ஸோ அதை அடைஞ்சாலும் அதுக்கு அது பேராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லன் ஜேம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அதை பயன்படுத்தி எக்ஸாமை எப்படி நம்ம கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் கேட்ரிங் தொழில்நுட்பத்தும் தேசிய கவுன்சில் எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1982. நமக்கு தெரியும் உணவு பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. அது 2013. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் மேலாண்மை மற்றும் கேட்ரிங் தொழில்நுட்பம், இந்த ஹோட்டலை எப்படி மேனேஜ் பண்ணணும், அதை எப்படி நிர்வகிக்கணும் அப்படிங்கிறது தொடர்பான ஒரு தேசிய கவுன்சில் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 1982. இந்தியாவில் விருந்தோம்பல் மேலாண்மை கல்விக்குழு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மேம்பாட்டுக்கான தன்னாட்சி அமைப்பாக இது செயல்படுகிறது. இந்த துறையில் கல்வி சம்மந்தமாக எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் விளக்கம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஹோட்டல் மேலாண்மை மற்றும் கேட்ரிங் தொழில்நுட்ப தேசிய கவுன்சில் உருவாக்கப்பட்டது எப்படின்னா 1982. இப்போ தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் பார்த்திங்கன்னா 2013 அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு திட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க பொது அறிவில் இன்னைக்கு.
என்ன அப்படின்னா அம்ரித் தரோகர் திட்டம் அப்படிங்கிறது தான். அம்ரித் தரோகர் திட்டம் என்பது வந்து இந்திய அரசின் தொலைநோக்கு முன்முயற்சியாகும். இது வந்து நாட்டில் உள்ள ராம்சர் தளங்கள், ராம்சர்னா இந்த கடலோரத்தில் இருக்கிற உயிரியல் பன்முக தளங்களை வந்து பாதுகாப்பு மதிப்புகளை மேம்படுத்துதல் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்தல் மற்றும் உள்ளூர் சமூகங்களுக்கு வருமானம் ஈட்டுதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. 2023 ஜூனில் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. நமக்கு சிம்பிளாக என்ன அப்படின்னா அம்ரித் தரோகர் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராம்சர் தளங்களை வந்து அதை பாதுகாக்கிறது, அதை மேம்படுத்துறது தான் இதோட முக்கிய நோக்கம். பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்தல் மற்றும் உள்ளூர் சமூகங்களுக்கான வருமானத்தை ஈட்டுதல்னா இதோட நோக்கம். இது எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 ஜூனில் அறிமுகப்படுத்தப்பட்ட இத்திட்டம் 3 ஆண்டுகளுக்கு வந்து செயல்படும் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, திட்டம் தொடங்கப்பட்டது 2023 ஜூனில், இது அடுத்த 3 வருஷத்துக்கு செயல்படும். இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா இந்த ராம்சர் தளங்களை வந்து பாதுகாக்கிறது மற்றும் மேம்படுத்துது, அவ்வளோதான். ஸோ ஒரு திட்டம் இருந்தால் அது எப்போ தொடங்கப்பட்டது, அதோட நோக்கம் என்ன, இதை பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. இது நமக்கு ப்ரிலிம்ஸ்லையும் யூஸ் ஆகும், மெயின்ஸுக்கும் இது யூஸ் ஆகும். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.